ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழன் சிஎன்சி. நான் உங்கள் கோபால். இன்றைக்கி சிமுலேஷன் மூலமாக மில்லிங் மிஷினோட செட்டப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓஐஎம் அப்படின்னு இருந்தால் அது மில்லிங், ஓஐடின்னு இருந்தால் டர்னிங். இப்போ நமக்கு மில்லிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். ஓஐஎம்மை கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறீங்க, மெஷினோட செட்டப் போயிடும். ஸோ மில்லிங் மிஷினில் இருக்கக்கூடிய டூல்பார், ஒர்க் பீஸ் அதே தான், சேமாக தான் இருக்கும் இதுலேயும். ஸோ மெஷினோட செட்டப் உங்களுக்கு வந்துடும். பேனல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நீங்கள் இதுதான் டூல் மேகசின். மொத்தம் 25 டூல் மாட்டிக்கலாம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் டூல் மேகசின். இதில் இது டூல் லேம்ப் சேஞ்சர். இந்த மேகசினில் இருக்கிற டூலை ஸ்பிண்டிலுக்கு மாற்றி கொடுக்குறது இதோட வேலை. இது இந்த இடத்துல தான் டூல் பார் சேஞ்ச் ஆகும். கீழே ஒர்க் பீஸ், பெட்டு, ஒர்க் பீஸு, பிளேட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூல் பார் மாட்டுறதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி பட்டன், இப்படி மெஷினை ஆன் வந்த உடனே, செட்டப் வந்த உடனே நீங்கள் எமர்ஜென்சி பட்டனை ரிலீஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் கீயை போட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆட்டோ மோடு, எடிட் மோடு, எம்டிஐ, ரெஃபரன்ஸ் மோடு, ஜாக் மோடு, ஹேண்டில் மோடு அப்படியே வரிசையாக இருக்கும். இப்போது நம்ம ஹோம் பொசிஷன், மெஷினை ஹோம் பொசிஷனுக்கு அனுப்பணும் இல்லைங்களா? அப்போ 0 ரிட்டர்ன் ரெஃபரன்ஸ் மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ்னு வரும். இப்போ XYZ மில்லிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் விஎம்சியில் 3 ஆக்சிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். Z, X பெட்டோட மூமெண்ட், XY ஸ்பிண்டிலோட மூமெண்ட் Z. இப்போது 3 பிளிங்க் ஆகுது. இப்போ 0 ரிட்டர்ன் எடுக்க சொல்லுது. அப்போ Z ப்ளஸ் கொடுத்திங்கன்னா 0 ரிட்டர்ன் போயிடும். அதே மாதிரி X ப்ளஸ் X 0 ரிட்டர்ன் போயிடும். Y ப்ளஸ் 0 ரிட்டர்ன் போயிடும். ஸோ இந்த மாதிரி 0 ரிட்டர்ன் எடுத்ததுக்கப்புறம் இந்த பொசிஷன் அப்படின்ற பட்டனை ஒரு 3 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். லேத் மாதிரியே தான் மெஷினுடைய XYZ, அதில் 2 ஆக்சிஸ் இருந்துச்சு, இதில் 3 ஆக்சிஸ் இருக்கிறதுனால XYZ 0 0ல் இருக்குது. இப்போது மெஷின் ஹோம் பொசிஷனில் 0 ரிட்டனுக்கு அனுப்பிட்டோம். ஸோ மில்லிங் மெஷினில் இப்படி தான் 0 ரிட்டன் அனுப்பணும். இப்போது டூல் பார் சேஞ்ச் பண்ணுறது, மெஷின் ஆப்ரேஷனில் போய்க்கோங்க. டூல் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ அந்த டூலு ஏற்கனவே இருக்கும், இல்லைனா ஆடில் போங்க. ஃப்ளாட் வேணுமா, பால் வேணுமா, புல் டைட், ட்ரில்லிங், போரிங், டேப்பிங், ஷோல்டர், ஃபேஸ் மீல், ரீமர். ஸோ நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் அந்த டூல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட் பெயிண்ட் மில்லை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஆட் இன்டூ மேகசின். இப்போ மெயின் ஸ்பிண்டில் வேணும்னா மெயின் ஸ்பிண்டில், டூல் ஸ்டேஷன் 1 வேணும்னா, இப்போ நான் மெயின் ஸ்பிண்டிலே கொடுத்துக்கிறேன். டூல் வந்துருச்சு பாருங்கள். ஓகே கொடுத்திங்கன்னா டூல் வந்துருச்சு. ஸோ டூல் நமக்கு வந்துருச்சு. இப்போது எனக்கு எம்டிஐ மோடு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டூல் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். எம்டிஐ மோடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எம்டிஐ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது எனக்கு இப்போ 1ஆம் நம்பர் டூல் வேணும்னு வச்சுக்கோங்க. M6 டூல் நம்பர் 1, டூல் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய கோடு இது. எண்டா பிளாக் இன்செட் மெஷினில் மாதிரியே தான். இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் கொடுங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே டூல் சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும், மாறிடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல 1ஆம் நம்பர் டூல் இருக்குது, ஆனால் 1ஆம் நம்பரில் எதுவுமே இல்லை. நம்ம ஸ்பிண்டில் இருந்தது 25வது டூல். இப்போ மறுபடியும் நான் அந்த 25 டூலை எடுக்கணுன்னா மறுபடியும் அதே M6 T25 அது என்ன நம்பரோ அதை அப்படியே கொடுத்து சைக்கிள் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ அந்த 25வது டூல் நமக்கு இங்கே வந்துடும். சரி, இது எப்படி 25வது டூல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இதில் பார்த்தாலுமே இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க மேகசினில். அப்படி இல்லை அப்படின்னா மெஷின் ஆப்ரேஷனில் போயிட்டு டூல் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது டூல் நம்பரு, இது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர், இதை விட்டுருங்க. ஸ்பிண்டில் 1, இங்கே பார்த்தீங்களா டீன் இருக்கா, 25 1 2 3, இதுதான் டூல் நம்பர். அப்போ 25. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டூல் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆஃப்செட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதில் மொத்தம் 3 ஆஃப்செட் எடுக்கணும். டர்னிங்கில் 2 ஆஃப்செட் தான், 2 ஆக்சிஸ். இதில் 3 ஆக்சிஸ். இப்போ ஜாக் மோடில் போடுறீங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும், மூவ் ஆகுறது தெரியும். ஸோ எக்ஸ் மைனஸ் இது. ஸோ எக்ஸோட மூமெண்ட் இது. எக்ஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகும்.
மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ், ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ். இது எக்ஸ் மூமெண்ட். அடுத்து ஒய் ப்ரெஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும், ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகும். இது மைனஸ், அந்த பக்கம் மைனஸ், ஃப்ரண்ட்டில் வந்தால் ப்ளஸ். அதே மாதிரி இசட் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலோட மூமெண்ட்டு இசட் மைனஸ், இசட் ப்ளஸ். ஸோ எல்லா ஆக்சிஸ்லையுமே மைனஸ் ப்ளஸ் இருக்குது. எக்ஸ்ஒய்ன்றது பெட்டோட மூமெண்ட்டு, இசட்ன்றது இந்த டூலோட மூமெண்ட். ஸோ மெஷின்லேயும் இதே ஃபங்க்ஷன் தான். இப்போ எப்படி ஆஃப்செட் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் சிமுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃப்செட் வந்து நமக்கு இந்த இதில் போயிட்டு கடைசியில் ரேபிட் பொசிஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மில்லிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரல் ஆஃப்செட் வேணும் ஓகே கொடுத்திங்கன்னா டூல் வந்து நமக்கு சென்டராக வந்து நின்றும். ஸோ இப்படியும் ஆஃப்செட் எடுக்கலாம். ஆனால் மெஷினில் இப்படி பண்ண முடியாது. மெஷினில் வேறு மாதிரி பண்ணணும். அது ஆஃப்செட் மெஷினில் எடுக்கிற மாதிரி நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த கார்னரில் வேணுமோ அந்த கார்னரில் நம்ம ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கார்னரில் வேணும், இங்கே வேணும்னாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே போய்டும். ஸோ நமக்கு மோஸ்ட்லி மில்லிங் மிஷினில் சென்டர் ஆஃப்செட் தான் எடுப்பாங்க. ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்படி வந்து நின்ன உடனே ஆஃப்செட் செட்டிங் போயிருங்க. அதிலிருந்து இப்போ ஹைட் ஆஃப்செட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட் ஆஃப்செட் வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஹைட் ஆஃப்செட் இப்படி இருக்குது. இப்போ நான் 1ஆம் நம்பர் ஹைட்டுன்றது இசட்டு. ஸோ இசட் ஆஃப்செட் மட்டும்தான் இதில் எடுக்க முடியும். இப்போ இது 25வது டூலு, ஆனால் நான் 1ஆம் நம்பரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஹைட் ஆஃப்செட் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் 175 அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த 175 அப்படியே இன்புட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கிற 175 இங்கே வரணும். இது வந்து இசட் ஆஃப்செட் முடிஞ்சது. அடுத்து ஒர்க் ஆஃப்செட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒர்க் ஆஃப்செட் இருக்கும். இந்த ஒர்க் ஆஃப்செட்டில் போயிட்டு உங்களுக்கு எதில் வேணும், மொத்தம் G54, G54, 55, 56, 57, 59 வரைக்கும் இருக்கும். இது எக்ஸு ஒய்க்கான ஆஃப்செட் இதில் தான் எடுக்கணும். இசட் நம்ம அதில் எடுத்துட்டோம். இப்போ இதில் அப்படி பண்ண தேவையில்ல. எக்ஸு 0 கொடுத்து கீழே மெஷர்ன்னு இருக்கும், மெஷர் பண்ணிங்கன்னா ஆஃப்செட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி ஒய் 0 கொடுத்தீங்கன்னா மெஷர் ஆகிடும். இப்படி தான் வந்து எக்ஸ்ஒய் ஆஃப்செட் இப்படி தான் எடுக்கணும். இதில் அடுத்து ஹைட் ஆஃப்செட் அதில் எடுத்தோம், எக்ஸ்ஒய் 3 ஆஃப்செட்டுமே எடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணிக்க வேண்டிதான். இப்போ பொசிஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 3 மெஷினோட வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே ஆஃப்செட்டில் இருக்கும். இந்த ஆஃப்செட்டில் பாருங்கள் 400, 200 அது அப்படியே பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த மெஷின் வேல்யூவில் இசட்டோட வேல்யூ பாருங்கள் 175, அது அப்படியே ஆஃப்செட்டில் ஹைட் ஆஃப்செட்டில் அப்படியே இருக்கும். ஹைட் ஆஃப்செட்டில் போனீங்கன்னா ஸோ 175 அப்படியே இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ஆஃப்செட் செக் பண்ணிக்கலாம். பொசிஷன் பட்டனில் போனீங்கன்னா மெஷினோட வேல்யூவும் ஆஃப்செட்டோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப்செட் எடுத்துட்டோம், ஒர்க் பீஸை 0 பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ மெஷினில் எடுக்கிற மாதிரி எக்ஸ்ஒய் ஆஃப்செட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மில்லிங் மெஷினையும் டர்னிங் மெஷினில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ.